இன்னைக்கு இந்த வீட்டுல எலிவேஷன் ஒர்க்கு அதுக்கு தேவையானது நமக்கு ஒரு டிஜே கல்ல வச்சு கரகாட்டம் மட்டும் ஆடுவோம்னு நினைக்காங்க. பல கதைகள்லாம் இருக்குப்போ. முதல்ல தேய்ச்சிட்டு நெத்தியில நெருணாம விட்டாச்சுன்னா அப்படி ஒரு பவர் கிடைக்கும். இனிமே அடிக்கிற அடி உடஞ்சிரும். நம்ம ஆளுதான் கலவையிலே பல கைவண்ணங்களை கை தேர்ந்த ஆளு. சரி ரைட்டு ஏரியா புறம் தூத்து தள்ளிட்டு லெவலத்துல தண்ணியை பிடிச்சிட்டு தண்ணியை கெட்டுக்கு ஊத்திட்டு அதுக்கு மேல சாந்த விரிச்சிட்டு அதுக்கப்புறம் மட்டகம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் லெவலஸ் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா கல்ல தூக்க முடியலங்க. ஆனாலும் விடலையே பாத்தீங்கன்னா ரெண்டா தூக்கி போட்டு அடுத்த ஏரியாவுக்கு சாந்த விரிச்சிட்டோம். சரி ரைட்டு நான் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ட்ரை பண்ணிருக்கோம். மறக்காம லைக் போட்டுருக்கோம். இதுவே மத்தியானம் ஆயிருச்சு. அடுத்த வீடியோ நான் செகண்ட் பார்ட்ல போடுறேன். பை கைஸ். எல்லாரும் பொதுவா கம்பு சுத்துவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே கம்பி சுத்தினேன். அதுக்காண்டி லைக் போடாம போயிறாங்கடோ. இந்த வேலைக்கு தேவையானது முதல்ல காங்கிரீட். முதல்ல தரமா காங்கிரீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தட்டி முதல்ல கரண்டி எல்லாம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தாங்க ஆரம்பிக்கணும். தட்டி விட்ட காங்கிரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிரப்பு தட்டிட்டு பாத்தீங்கன்னா பினிஷிங் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டுக்கு தேவையான கலவையெல்லாம் போட்டுட்டு செங்கல் எல்லாம் அள்ளி போட்டாதுங்க தரமா நினைக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். சரி ரைட்டு பாத்தீங்கன்னா முதல்ல ஆஃப் பண்ணிடலாமா. சாந்த தட்டி பாத்தீங்கன்னா வரி ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சம்பை வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கெட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு தேவையான கல்ல முதல்ல பாத்தீங்கன்னா அள்ளி போட்டுட்டு வரிய சும்மா மொரட்டத்தனமா வச்சாச்சுங்க. இந்த கொத்தனார் கலையில முக்கிய பங்கு இந்த கெட்டு தான். அதை நம்ம ஸ்ட்ராங்கா கட்டினா தானங்க நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால மறக்காம குத்தி மட்டும் சக்குனி எரிக்கணும்ப்பா. தடப்படன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போனா மழை அடிக்கி அதுல நனைஞ்சு பார்த்தேன். ஏங்க